தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். பல நாட்களாக விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசத்தின் தன்மைகள் என்ன, விசுவாசம் எப்படியாக செயல்படுகிறது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி வஸ்து. அது உலகங்களை உண்டாக்கின அந்த வஸ்து தேவனுடைய வார்த்தை நான் இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதனாலும் கூட இந்த விசுவாசம் எங்கே இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் நம்முடைய மைண்ட்ல இருக்கக்கூடாது. விசுவாசம் நம்முடைய மனதில் இருக்கிற விசுவாசம் இல்லை, அது இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். முதல் விசுவாசம் குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் இருக்குது. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு கூட சொன்னார்கள். அதற்கு அவன் அவனுடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்துல என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆனா அப்பொழுது தோமா அவர்கள் மத்தியில் இல்லை. ஆனால் இப்போ மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம், இயேசுவை கண்டோம் என்று அவர்கள் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அவர் அவருடைய ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்துல என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தோமாவின் விசுவாசம் மனதளவில் மைண்ட் அளவில், அதாவது கண்டு நான் கண்டால் ஒழிய சொன்னான், அவருடைய விழாவில் கையை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வசனம் மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்து அப்போது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாயிரு என்றார். தோமாவுக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே தேவன் என்றார். அதன் இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தோமாவுடைய விசுவாசத்தை குறித்து இங்க பார்க்கிறோம். தோமாவுடைய விசுவாசம் மைண்ட் அளவில் கண்டால்தான் நான் விசுவாசிப்பேன், அவரை பார்த்தால் தான், காயத்தை பார்க்கணும், அவருடைய விழாவில் கையை போடணும், போட்டால் தான் நான் விசுவாசிப்பேன். அநேகர் இந்த நிலையில தான் இருக்கிறோம். விசுவாசிக்கிற நாம் என்ன செய்கிறேன்னா, ஒரு நடந்தால் தான், பார்த்தால் தான், கண்டால் தான் நான் விசுவாசிக்கிறேன். தோமா கூட அப்படிதான் நினைத்தான். நான் அவரை பார்த்து அதை கண்டு கண்டால் வழியே நான் விசுவாசிக்க மாட்டேன். அநேகருடைய விசுவாசிகள் அநேகர் இப்படிதான் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டு பார்த்து இருக்கிறதை, உள்ளதை, நடந்தா, வந்தா, ஜெயித்தா, இப்படியாக நாம் நடந்த பிறகு விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நடந்த பிறகு, பார்த்த பிறகு, இல்ல வந்த பிறகு அப்படி நீங்க விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விசுவாசமே கிடையாது. ஏன்னா நீங்க பார்த்து விசுவாசிக்கிறதா இருந்தால் அது விசுவாசமே கிடையாது. ஏன்னா விசுவாசம் என்றால் என்ன? ரோமர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப விசுவாசமே, விசுவாசத்தின் தன்மையை காணப்படாதவைகளை நோக்குவது, காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னும் வரல, இன்னும் நாம் வெற்றி பெறலை, இன்னும் நம்ம வாழ்க்கையில ஜெயம் வரல, இன்னும் நாம் உயரல, இன்னும் நமக்கு வேண்டியதா இன்னும் வரல. ஆனா விசுவாசம் இருந்தால் அதெல்லாம் வரும் என்று நாம் எதிர்கொண்டிருப்போம். அதான் காணப்படுகிற நிச்சயம். விசுவாசமே ஒரு காணப்படுகிற நிச்சயம். அப்போ விசுவாசம் இருந்தால் அது எங்கோ இருக்கிற இடத்துல
காணப்படாத ஒரு ரீதியில் இருக்கிறது, ஆனா இருக்கிறது என்று அர்த்தம். அதான் விசுவாசத்துல நாம் பார்த்து நம்பி இல்ல விசுவாசத்தை நீங்க ஆபரேட் பண்ணா உடனே நடந்த பிறகு நீங்க விசுவாசிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. அதான் தோமா இங்க சொல்றாரு, நான் கண்டால் ஒழிய, நான் அவருடைய விழாவில இங்க கையை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அவன் சொல்றான், அவரை பார்த்தால் ஒழிய, அவரை கண்டால் ஒழிய, என் கையால் விழாவில போட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். தோமாவுடைய விசுவாசம் அப்படி இருக்கிறது. இயேசு சொல்றாரு, இங்க பாருங்க, அதற்கு தோமா, இயேசு தோமா, நீ கண்டதினால் விசுவாசித்தார். பாருங்க, அவன் பார்த்ததினால் விசுவாசித்தான் இயேசுவை, கர்த்தரை உயிரோடு எழுப்பினார் என்று. அப்ப கண்டதினால் விசுவாசிப்பதற்கு விசுவாசம் தேவையில்லை. நீங்க விசுவாசிக்கிறேன்னா காணவில்லை, இன்னும் வரல, இன்னும் நமக்கு அதற்கான சிம்டம்ஸ் இல்லை, அதற்கான அறிகுறிகள் இல்லை, ஆனாலும் நீங்க விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொல்றாரு, காணாதிருந்தோம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவன் தோமாவை நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லல, அவன் கண்டதினால் அவரை விசுவாசித்தான். இன்னைக்கு அநேக ஜனங்கள், இன்னைக்கு அநேகர் நாம் இயேசுவை நாம் பார்க்கல, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். அவர்களை பார்த்து நம்மை பார்த்துதான் இயேசு அப்போது சொன்னார், காணாதிருந்தோம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஏன்னா இயேசுவை, அவரை காணாதிருந்தோம் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுப்பினார், எனக்காக பரம்பேறினார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப தோமாவுடைய விசுவாசம் மைண்ட் அளவுல காணப்படுகிற ரீதியில இருந்தாதான் விசுவாசிக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பிரியமான தேவ பிள்ளைகளை, அநேகர் எப்படி இருக்கிறோம்னா, நாம் விசுவாசமே நடந்த பிறகு விசுவாசிக்கலாம், வந்த பிறகு நாம் விசுவாசிக்கலாம், அற்புதம் நடந்த பிறகு நாம் விசுவாசிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது விசுவாசம் கிடையாது. ஆனா விசுவாசம் இருந்தாலே, நடக்காத மாதிரி இருந்தாலும் அவன் விசுவாசத்தோடு இருப்பான். ஆனால் தோமாவுடைய விசுவாசம் மனதளவில் தான் இருந்தது, எண்ணத்திலால தான் இருந்தது. அதனால அவரை முழுமையா நம்ப முடியல, முழுமையா அவரை விசுவாசிக்க முடியல. நீ கண்டதினால் விசுவாசித்தாய். இயேசு சொல்றாரு, நீ கண்டதினால் விசுவாசித்தாய். ஆனால் காணாதிருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அநேகர் இயேசுவை காணல, ஆனாலும் அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தோமாவுடைய விசுவாசம் நாம் தொடர்ந்து இன்னொரு விசுவாசம் வேதத்தில் இருக்கிறது. அதுதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் விசுவாசம். இப்ப ஆபிரகாம் விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, இஸ் a father of faith. அப்ப விசுவாசத்தை குறித்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆபிரகாம் விசுவாசம் ரோமர் 4:18 இப்படியா சொல்கிறது. ரோமர் 4:18 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுவதற்கு நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, ஆபிரகாம் தோமாவுடைய விசுவாசத்தை பார்த்தால், அவன் கண்டுதான் விசுவாசிப்பேன், கண்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன், பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன். அப்ப அவனே பாக்கியவான் சொல்லல இயேசு. காணாதிருந்தோம், என்னை பார்க்காமல் இருந்தோம் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றி பார்த்தால், உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஆவதற்கு நம்பப்படுவதற்கு ஏது இல்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, அவன் தகப்பன ஆவதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, தகப்பனாய் ஆவதற்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் கிடையாது, எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஆனால் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எப்படி ஆபிரகாமால் அது விசுவாசிக்க
முடியும்? எப்படி நம்பிக்கையோடு அதை விசுவாசித்தான்? நம்பப்படுவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம். பிள்ளை பிறப்பதற்கு இல்லாம ஜாதியத்து தகப்பன ஆவதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது. ஏற்கனவே 100 வயசு ஆயிருக்கிறது, சாராளுக்கு 90 வயசு ஆயிருக்கிறது. அவர்களுக்கு வேதம் என்ன சொல்கிறது? அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளின் கர்ப்பம் செத்து போனது. ஆனாலும் இது நடக்கும். எப்படி அவன் நம்பினான்? அதுதான் நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் விசுவாசத்தில் எப்படி செயல்படுகிறார்கள், விசுவாசத்தில் எப்படி வாழ முடியும், விசுவாசத்தில் எப்படி காரியத்தை ஜெயிக்க முடியும் என்று நம்மளால வாழ்க்கை ஈஸியா இருக்கும். அப்போ இதுதான் விசுவாசத்துல ஒரு உயர் ரகமான விசுவாசம். ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தோம். தன் சரீரம் செத்து போனதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதும் எண்ணாதிருந்தான். அந்த எண்ணத்துல விசுவாசம் வரல, மைண்ட் விசுவாசம் இல்லை. ஆனால் அவன் விசுவாசம் எங்கிறது என்றால் அதுதான் இருதயத்தில். ஆபிரகாம் விசுவாசத்துல அவன் வல்லவனானான். ஏன்னா இந்த விசுவாசம் ஒரு உயர் ரகமான விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி அந்த விசுவாசத்துல அவனால அதுல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொன்னால், இங்க 18ஆம் வசனம் சொல்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. அப்ப அவன் எதுல விசுவாசத்தை வைத்தான்? அவன் எதை நம்பினான்? அவன் எதில உறுதியா இருந்தான் என்றால் சொல்லப்பட்டபடியே. அப்ப தேவன் சொன்னார், சந்ததி இவ்வளவா இருக்கும், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி. அப்ப அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில அவன் உறுதியா இருந்தான். தேவன் சொன்னதுல அவன் உறுதியா இருந்தான். இருதயத்தில் விசுவாசம் இருப்பது என்பது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறதை நம்புவதுதான். தேவனுடைய வார்த்தையை நம்பி இருப்பதுதான் ஹையர் லெவல் விசுவாசம். அது உயர் ரகமான விசுவாசம். ஏன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது, தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் வருகிறது. அப்ப அந்த வார்த்தைக்குள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு மிகப்பெரிய விசுவாசம், ஒரு சக்தி, வல்லமை அந்த வார்த்தைக்குள் தேவன் வைத்துட்டார். அதனால்தான் வார்த்தை நம்பும் போது, வார்த்தையை பிடிக்கும் போது, சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் எடுப்பீங்க என்றால் அந்த விசுவாசம், அதுக்குள்ள இருக்கிற விசுவாசம் செயல்படும். அந்த சொல்லப்பட்ட வார்த்தைப்படி அவன் நம்பிக்கை இல்லை. ஏன்னா சரீரத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, அவன் வேற எது மேல அவன் நம்பிக்கை இருக்கவில்லை. நம்பப்படுவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தால் சொல்லப்பட்ட வார்த்தை, அவனுக்கு தேவன் சொல்லிய வார்த்தை அவன் விசுவாசித்தான். அதான் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையில நீங்க நிற்கும் போது, சொல்லப்பட்ட வார்த்தையில நீங்க நடக்கும் போது, சொல்லப்பட்ட வார்த்தையில நீங்களும் நானும் நின்றால் நாம் ஜெயிக்கிறவர்கள். ஏன்னா அந்த சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்குள்ள அதை நிறைவேற்றுகிற வல்லமை, சக்தி அதுக்குள்ளவே இருக்கிறது. எப்படி ஒரு விதைக்குள்ள, ஒரு சீடுக்குள்ள, அந்த சீடுக்குள்ளவே அதனுடைய கனி, மரம், அதன் வேர்கள், அதன் கிளைகள், அதற்கு வர வேண்டிய அத்தனை பிரான்ச்சுகள், ஃப்ரூட், அதுக்குள்ளவே அதற்கு வேண்டிய விதை அதுக்குள்ளவே வைத்து ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ, அதே போலதான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள அதை நிறைவேற்றுகிற வல்லமை, நிறைவேறுகிற சத்தியம் அந்த வார்த்தைக்குள்ள வச்சு, அந்த வார்த்தைக்குள்ள வச்சது பேர் தான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அப்பேற்பட்ட அந்த விசுவாசம் இருதயத்தில் இருக்கும் போது அந்த விசுவாசம் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நடக்கும். ஆபிரகாம் வேற எதையும் அவன் நினைக்கல, ஆபிரகாம் வேற எதையும் அவன்
வைக்கவில்லை. அவன் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்தான். தேவன் சொன்ன வார்த்தையில, அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வரும்போது நாம் தோக்கவே முடியாது, நாம் கீழே போகவே முடியாது. அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உலகத்தில் எந்த சக்தி எழுப்ப முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உலகத்தில் எந்த பிசாசும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உலகத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. பிரியமானவர்களே, என்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற சக்தி, விசுவாசம் அதுக்குள்ள இருக்கிறார். அதுதான் ஆபிரகாம் சொல்லப்பட்டபடியே தேவன் சொல்லின அந்த வார்த்தையின்படி. இதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாசம், இந்த உயர்ரகமான விசுவாசம். அவன் தன் சரீரத்தை பார்க்கல, ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கல, அவருடைய சரீரத்தை பார்க்கவில்லை. ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறார். தேவன் சொல்லிட்டார் என்றால் நிறைவேறுகிற வல்லமை அதுக்குள் இருக்கிறது. அதனால அந்த வார்த்தை எதிராக உலகத்தில் எந்த சக்தி கிடையாது. அதுதான் நாம் தேவனுடைய வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை பிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே வெற்றி பெறுவோம். பரவாயில்ல சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவரை நிறைவேற்ற வல்லவர். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுகிற ஒரு வல்லமை அதுக்குள்ள இருக்கிறது. அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய அந்த விசுவாச வாழ்க்கையில அவன் சொல்லி இருக்கிற வார்த்தை, சொல்லினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற சக்தி, வல்லமை அந்த விசுவாசம், அந்த வார்த்தைக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் ஒரு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். வார்த்தை இருக்கும் என்றால், விசுவாச வார்த்தைகளுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்றால் நாம் தோற்று போகவே முடியாது. நாம் கீழே இருக்க முடியாது. நாம் கஷ்டத்திலும் தோல்வியிலும் இல்லாமலும் வறுமையிலும் பாவத்திலும் சாபத்திலும் குறைவிலும் தாழ்ச்சிலும் இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள்? ஏன் அப்படி இருக்கிற என்றால் அந்த விசுவாச வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்ல. தேவனுடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரதானமா பார்க்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற வல்லமை அதுக்குள் இருக்கிறது என்பதை அந்த வார்த்தையில நாம் நினைப்பதில்லை. அந்த வார்த்தை குறித்து தான் அறிவு, ஞானம் இல்லை. ஆபிரகாம் அதை நிறைவேற்றுகிற வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவர் தேவன் அவர் சொல்லி இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் சாதாரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுகிற வல்லமை தேவன் அதுக்குள்ள வச்சுதான் அனுப்பியிருக்கிறார். அந்த நிறைவேற்றுகிற வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளவே. அதுதான் போல் சொல்றார், நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. நாம் விசுவாசத்தின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். நாம் விசுவாச வார்த்தைக்குள்ள வாழ வேண்டும். விசுவாச வார்த்தைக்குள்ள நாம் இருதயக்குள்ள இருக்க வேண்டும். இருக்கும் போது இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில, இந்த உயர்தகமான வாழ்க்கையில வாழும் போது நாம் ஜெயிக்கிறவர்களா இருப்போம். நாம் மேலவர்களா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அற்புதம் அடையாளங்களா நடக்கப்படும். அதான் பாருங்க, இந்த ஆபிரகாம் விசுவாசத்துல இந்த வசனங்களில பார்க்கும்போது ஒரு 7 காரியங்களை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுடைய உயர்ரகமான விசுவாசம், அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வார்த்தையின்படி விசுவாசம். உங்க விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை. ஒன்று சொல்லப்பட்டபடி. எது சொல்லப்பட்டபடி? வார்த்தையின்படி. பைபிள் இருக்கிற எல்லா சம்பவம் பாருங்க வார்த்தையின்படி. அவர் சொல்லின வார்த்தையின்படி நடந்த எல்லா அற்புதங்கள், நடந்த எல்லா அதிசயங்கள், நடந்த எல்லா மாற்றங்களுக்கு பின்பாக அவர் வார்த்தையின்படி, தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படி. இதுதான் எல்லா அற்புதத்திற்கான கீ.
எந்த அற்புதத்தை, எந்த அதிசயங்கள், எந்த ஒரு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்ட பைபிளை எந்த ஸ்டோரி எடுத்தாலும் அதற்கு கீ என்னென்றால் அவருடைய வார்த்தையின்படி, அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி. இயேசு உலகத்தில் வந்து பிறந்து முதல் அற்புதமே கானாவூர் கல்யாணத்துல செய்கிறார். அப்ப அந்த இடத்துல மரியாள் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள். அப்போ ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. முதல் அற்புதம் செய்து அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப அதுக்கு கீ என்றால் மரியாள் அவர்கள் சொல்றாங்க, அவர் சொல்றபடி செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு தோத்து போறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு குறைவுகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சொன்னா நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின்படி ஆரம்பிக்கிறது கிடையாது. பட் எல்லாபடி ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாமே ட்ரை பண்றோம், நம்ம எல்லாமே செய்யறோம், எதை செய்ய சொன்னாலும் செய்யறோம். ஆனா வாழ்க்கை வார்த்தையின்படி ஆரம்பிக்கிறது கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையின்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே கிடையாது. ஏன்னா வார்த்தைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப தூரமா இருக்கிறது. மற்ற எல்லா காரியங்களும் செய்கிறார்கள், ஆனா வார்த்தையின்படி என்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தையின்படி ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் ஒரு நாள் தோற்று போக மாட்டார்கள். ஒரு நாள் குறைவிலும் வியாதியிலும் வறுமையிலும் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் நடக்காததெல்லாம், முடியாததெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், சாத்தியமாகும். பைபிள் நிறைய இருக்கிறது. மரியாள் கூட பாருங்க, இயேசுவை அவர்கள் அதை எப்படி அவர்களுக்கு அந்த கன்சீவ் ஆனது என்றால், தூதர் வந்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாய். மரியாள் சொல்றாங்க, இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேன். ஆனா சொல்றாரு, கர்த்தர் உம்முடைய வல்லமை உன்மேல் நேரிடும், பரிசுத்த ஆவியினால் நீ குமாரனை பெறுவாய் சொல்லிட்டு கடைசியா நம்ம சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஆகல் கடவுள். அதுக்கப்புறம் ஏஞ்சல் தேவதூதன் மரியாள் விட்டு போயிட்டார். ஏன்னா என்னைக்கு வார்த்தை வருகிறதோ வார்த்தையின்படி நடக்கட்டும், வார்த்தையின்படி ஆகட்டும், வார்த்தையின்படி உண்டாகட்டும். எங்க ஒரு விசுவாசி என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ அதற்கு மேல உலகத்தில் எந்த சக்தி கிடையாது, எந்த வல்லமை கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது. வார்த்தையின்படி ஆகல் கடவுள். வார்த்தையின்படி நீங்க என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு காரணமே வார்த்தையின்படி ஆரம்பிக்கல. இன்னைக்கு வார்த்தையின்படி ஆபிரகாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியங்கள். அவன் 100 வயசும் சாராளுக்கு 90 வயசும் கர்ப்பம் செத்து போய் இருந்தோம். அப்ப எப்படி ஈசாக்கு பிறந்தான்னு சொன்னா அவன் எதை நம்பினான்? சொல்லப்பட்ட வார்த்தையின்படி. அது முதல். இரண்டாவது விசுவாசத்தில் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம். அப்ப நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்களை நாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம். ஆனா நம்பிக்கை வரும். விசுவாசம் நம்பப்படுது, நிச்சயம், உறுதி. ஏன்னா விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு உறுதி இருக்கிறது. விசுவாசம் ஒரு நம்பிக்கை, நிச்சயம் தருகிறது. நிச்சயம் விசுவாசம் நமக்கு காணப்படாத ஒரு நிச்சயம். அப்ப இரண்டாவது நம்பப்படுவது ஏதுவில்லா இருந்தோம். நம்ப வேண்டும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் என்னுடைய எல்லா காரியங்களும் மாற்றுவார். மூன்றாவது விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் மாத்திரம் நீங்க பலவீனமாய் இருக்க கூடாது. என்ன விசுவாசம் பலவீனமா இருந்தால் அது செயல்படாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 100 வயசா இருந்தால் விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் நீங்க பலவீனமாய் இருக்க கூடாது. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க கூடாது. நான்காவது அதை பார்க்கிறோம், எண்ணாதிருந்தான். தன் சரீரம் செத்து போனதும் சாவுடைய கர்ப்பம் செத்து போனது எண்ணாதிருந்தான். அது எண்ணல. இருக்கிறதை அவன் எண்ணல, இருக்கிறத அவன் பார்க்கல, இருக்கிறத யோசிக்கல. இன்னைக்கு அநேகர் நாம் என்ன தெரியுங்களா, இருக்கிறதே பார்ப்போம், இருக்கிறதே பேசுவோம், இதெல்லாம் இருக்கிற வாழ்க்கையில அதையே
யோசித்து, அதை எண்ணி, அதையே தியானித்து, அதையே பேசி, அதையே வாழ்க்கையில கொண்டு வருகிறோம். கிறிஸ்து வாழ்க்கை என்பது அது கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில எது இல்லையோ அது எல்லாம் இருக்கிறதா அழைக்கிறார். இன்னைக்கு எது இல்லை அது இல்லைன்னு இல்லை, சுகம் இல்லைன்னு இல்லை, வெற்றி இல்லைன்னு இல்லை, ஜெயம் இல்லைன்னு இல்லை, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், செழிப்பு இல்லைன்னு இல்லை, இருக்கிறது. வெற்றியும் சக்சஸும் இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் அதெல்லாம் பெறாம இருக்கிறது சொன்னால், நாம் இருக்கிறதை, காணப்படுகிறதை, மாம்ச கண்ணில் இன்னைக்கு எதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதையே தான் எண்ணி, அதையே தான் தியானித்து, அதையே பார்த்து, அதை யோசித்து, அதையே தியானித்து, அதையே பேசுகிறா இருக்கும். இது நீங்க செய்தால் வாழ்க்கை நீங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களால மேல வரவே முடியாது. கிறிஸ்துக்குள்ள உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஆபிரகாம் ஜெயிப்பதற்கு ஒரு கீ என்னன்னா, அவன் 100 வயசா இருந்தோம், சாடை கர்ப்பம் செத்து போனதும் என்னாது இருந்தான். அவன் என்ன, உங்க கடன், உங்க வியாதி, உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க தோல்வி, உங்க இல்லாமை, உங்களுடைய பாவம், இதெல்லாம் என்னாதீங்க. எது வர வேண்டுமோ அதை எண்ணுங்கள். 5 தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் குறித்தவன் சந்தேகப்படவில்லை, அவிசுவாசமா இருக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை, அவன் அதில் அவிசுவாசமாகவில்லை. ஏன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் உண்டாகிறபடினால் தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்க சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில் நீங்க அவிசுவாசம் இருக்கக்கூடாது. தேவன் சொன்னார்னா அவ்வளவுதான். God's word is a final authority. அதுக்கு விரோதமா எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த அதிகாரமும், எந்த வல்லமையும், எந்த மனுஷனும், எந்த பிசாசும் கிடையாது. ஏன்னா God's word is a final authority. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் குறித்து அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆனால் அது நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பினான் ஆபிரகாம். அவர் செய்ய வல்லவர், அவர் நடத்துவார். ஆனால் அவர் முழு நிச்சயமா நம்பி, அவன் நம்பிக்கை எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஈசாக்கை கையில ஓங்கி அவனை பலியிட வெட்டும்படி அளவுக்கு அவன் விசுவாசத்தை தேவனை நம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த ஈசாக்கை நான் பலியிட்டாலும் அந்த புழுதிலிருந்து, அங்கிருந்து மரித்த அந்த புழுதிலிருந்து ஒரு ஈசாக்கை தேவன் கொடுக்க அவர் வல்லவர், அவரால் செய்ய முடியும், நிறைவேற்ற அவர் வல்லவர் என்பதை ஒரு நிச்சயமாக நம்பி 7வது பார்க்கிறோம், விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்கள் நானும் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக வேண்டும். விசுவாசத்தில் பலவனாக இருக்க கூடாது, விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விசுவாசம், விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் உங்களுடைய மனதில் இல்லாம உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்கள் மனம், எண்ணம், மாம்ச கண்கள் பார்க்கிறது இல்லாம இந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்க இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் இருதயத்தில் இருக்க வேண்டும், அங்கிருந்து உண்டாக வேண்டும். மைண்ட் அளவில் கிடையாது, உங்க பார்க்கிற அளவில் கிடையாது. அதனால்தான் தோமா கண்டால் ஒழிய பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். நீங்க எதெல்லாம் பார்த்து விசுவாசிக்க சொன்னா அது விசுவாசம் இல்லை. ஆபிரகாமை போல நம்பப்படும் ஏதில்லாதிருந்தோம், நிறைவேற்ற வல்லவர் என்று உயிரிழச்சுமா நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். பைபிள் சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கதான் நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க. இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் அல்ல. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல வல்லவனானான், விசுவாசத்துல வல்லவனாகி அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். இது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம கூட இப்பேற்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் காப்பாற்ற வேண்டும், எப்படி நாம் அந்த விசுவாசத்துல வாழ வேண்டும், எப்படி விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் நாம் நிச்சயம் ஜெயிப்போம். ஆபிரகாமை போல
எந்த சூழ்நிலை பார்க்காதபடி நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம். அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் சரீரம் செத்து போனது எண்ணவில்லை. அவன் அவிசுவாசமா சந்தேகப்படவில்லை. ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடிய தேவன், அவர் வார்த்தை வல்லமை உள்ளது என்று நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்கள் நானும் விசுவாசத்தில் வல்லவராயிட்டால் உலகத்தில் ஜெயிக்க முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த விசுவாசத்துல வல்லவராட்டால் நாம் பெற முடியாத காரியங்கள் ஒன்றும் கிடையாது. நாம் விசுவாசத்துல வல்லவராயிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே கீழ்ப்படியும். எல்லா அதிகாரங்கள், எல்லா ஆளுகைகள், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா பொருளாதாரங்கள் நம்முடைய பாதைகளுக்கு கீழே வந்திருக்கும். ஏன்னா விசுவாசத்தின் வல்லமை அது எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய பாதைகளுக்கு கீழ்ப்படுத்தும். ஆமென்.